தமிழகத்தையே உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்த உச்சநீதிமன்ற ஆணைக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கஜினி முகமது படையெடுப்பது போல சிபிஐ விசாரணைக்கு எதிராக தமிழக அரசு தீவிரமாக படையெடுப்பது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ள நிலையில் யாரை காப்பாற்ற சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு தடை கேட்கிறது என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் விலகாத மர்மங்களுக்கு சிபிஐ விசாரணை விடையளிக்கும் என்று எதிர்பார்த்தால் எந்த காரணம் கொண்டும் சிபிஐ கைக்கு வழக்கு செல்லக்கூடாது என ஒரே பிடியாக அரசு செயல்படுவது 1000 சந்தேகங்களுக்கு வித்திட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட வழக்கில் கிட்டத்தட்ட 28 பேர் கைதான நிலையிலும் கூட கொலைக்கான உண்மையான பின்னணி என்ன, மூல காரணம் யார் என்ற கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் A1 இருந்த ரவுடி நாகேந்திரன் சமீபத்தில் உடல்நலக் குறைவால் மரணமடைந்த நிலையில் கைதான சிலரும் ஜாமீனில் வெளியே வந்தனர். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்து அடுத்த விசாரணை நவம்பர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் சிபிஐ விசாரணையை உறுதி செய்த உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு முறையீடு செய்திருக்கிறது. சிபிஐ விசாரணையை உறுதி செய்த நீதிபதிகள் முன்பாக அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என முறையீடு செய்த தமிழ்நாடு அரசு அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கேட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரித்து சுமார் 8000 பக்கங்களுக்கு சென்னை போலீஸ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கும் போது வழக்கை சிபிஐக்கு மாற்றுவது சென்னை போலீஸ் மீதான நம்பிக்கையை குலைக்கும் வகையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை ஊடகங்கள்தான் ஊதி பெரிதாக்கி விட்டதாக குறிப்பிட்ட தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரிக்கும் அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் எதுவும் இல்லை என்பதால் தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறது. இதனிடையே சிபிஐ விசாரணையை நடத்த வலியுறுத்தி ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கடி சார்பில் இடையீட்டு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசியல் அழுத்தம் நிறைந்த வழக்கு என்பதால் சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை வெளியே வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் ஆவணங்களை கேட்டு கடந்த 7ஆம் தேதியே சென்னை போலீசுக்கு சிபிஐ கடிதம் அனுப்பிய நிலையில் அந்த கடிதத்திற்கு சென்னை போலீஸ் எந்த பதிலும் அளிக்காமல் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. முதல் கடிதத்திற்கு சென்னை போலீஸ் எந்த விளக்கமும் கொடுக்காத நிலையில் மறுபடியும் 21ஆம் தேதி ஆவணங்களை கேட்டு சிபிஐ கடிதம் அனுப்பியிருக்கிறது. அதற்கு பிறகுதான் சென்னை போலீஸ் ரியாக்ட் செய்திருக்கிறது. அதாவது நீதிமன்ற வழக்கிற்காக டெல்லிக்கு ஆவணங்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் டெல்லியிலிருந்து எடுத்து வந்ததும் ஒப்படைக்கிறோம் எனவும் சென்னை போலீசின் வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் பிரவேஷ்குமார் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார். வழக்கு ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்காமல் காலதாமதம் செய்து மழுப்புவது இந்த வழக்கில் போலீசுக்கு வேறேதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வியையும் எழுப்ப வைத்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை நிகழ்ந்து 1 வருடத்திற்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் ஆரம்பத்தில் அடுத்தடுத்து 20க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்த சென்னை போலீஸ் இன்னும் கூட ரவுடி சம்போ செந்தில் உள்ளிட்டவர்களை கைது செய்ய முடியாமல் திணறி வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை தமிழ்நாடு அரசு தீவிரமாக எதிர்ப்பதும் தடை கேட்டு அடுத்தடுத்து நீதிமன்றத்தை நாடுவதும் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் தொடர்புகள் இருப்பதாக அவரது குடும்பத்தினர் கூறி வரும் நிலையில் அந்த கோணத்தில் சென்னை போலீஸ் எந்த விசாரணையும் நடத்தவில்லை. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு வழக்கு 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்குள்ளாக அவசரமாக இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என மனுவை தாக்கல் செய்திருப்பது தமிழ்நாடு அரசு யாரை காப்பாற்ற சிபிஐ விசாரணையை தடுக்க நினைக்கிறது என்ற கேள்வியை எழுப்பி உள்ளது. சமீபத்தில் கூட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சிலருக்கு ஜாமீன் கிடைத்தது. அதாவது காவல்துறை எதிர்ப்பு தெரிவிக்காததுதான் கைதாகி சிறையில் இருந்தவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க காரணம் என ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்தது.
அப்படி இருக்கையில் சிபிஐ விசாரணைக்கும் தடை கேட்டு தமிழ்நாடு அரசு விடாப்பிடியாக இருப்பதில் ஒளிந்திருக்கும் விளையாட்டு என்ன என்பதற்கு அடுத்தடுத்த விசாரணைகளே பதில் சொல்லும்.